மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா? ஆம், என்ன சொல்றீங்க? மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? இடம் மாற்றமா? குருஜி, இடம் மாற்றம்னா எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் இருக்காதீங்க. வீட்டை மாத்திட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க. இப்போதைக்கு இந்த வீட்டில் இருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனைய உங்களால சமாளிக்க முடியாது. பிரச்சனை ரொம்ப பெருசாகும். அதனால இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாறி போறதுதான் உங்களுக்கு நல்லது. என்னங்க, இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு எப்படி போறது? அம்மா, நீங்க நிரந்தரமா போக வேண்டாமா? இந்த வீட்டு பிரச்சனை தீர்ற வரைக்கும் தற்காலிகமா வீட்டை மாத்திக்கோங்கம்மா. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதுமா. இதை தவிர வேற வழி இல்ல. சரிங்க குருஜி, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும்போது என்னால அதை மறுக்க முடியாது. நாங்க வீடு மாத்திக்கிறோம். அருண், அம்மா, நாம ஈசிஆர்ல இருக்கிற நம்ம பங்களாக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடலாம். அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நீங்க 2 பேரும் பண்ணிடுங்க. சரிம்மா. அப்போ நான் கிளம்புறேம்மா. சரிங்க. வாங்க வாங்க. அகிலாம்மா, உங்களுக்கு நவகிரக தோஷம் இருக்கு. தோஷத்தினால உங்க உயிருக்கு கண்டம் இருக்கு. உங்களை அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்ததான் உங்க மருமக பார்வதி வீட்டை விட்டு வெளியே தங்கியிருந்து தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியலம்மா. வீடு மாற்றம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். இப்போதைக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சிருக்கேன். சரி அருண், இப்போ நாம இத லேட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா ஷிஃப்ட் பண்ண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலாம். சரிம்மா. மத்தபடி இதுல யாரெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அகிலா, ஒரு நிமிஷம். நல்லா யோசிச்சுதான் வீடு மாத்திர முடிவு எடுத்திருக்கியா? ஏங்க, குருஜி சொல்லும்போது நீங்களும் தானே இருந்தீங்க. இப்ப என்னங்க புதுசா கேக்குறீங்க? இல்ல, இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணுங்கிறது முக்கியம்தான். அதுக்கு வீட்டை மாத்தாம அதை சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? ஆமாம்மா, எனக்கு கூட இந்த வீட்டு விட்டு போறதுக்கு விருப்பமே இல்லம்மா. ஆமாக்கா, அருண் சொல்றது கரெக்ட் தான். நாம வாழற இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கும் விருப்பமே இல்ல. நாம ஏங்க இங்க இருந்து போனோம்? ஆதி, அம்மா, இத பத்தி உன்னோட கருத்து எதுவுமே இல்லையா? நீ எதுவுமே பேசாமலேயே இருக்கியே. ஆதி இப்போ வீட்டை பத்தி கருத்து சொல்ற மனநிலைமையில இல்ல. அவனை விடு. இந்த வீட்டை மாத்துறது எனக்கு விருப்பம் இல்லதா. இன்னும் சொல்ல போனா உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஆனா குருஜி சொல்றாரு இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியாகணும்னா இதுதான் ஒரே வழின்னு. இது தவிர எனக்கும் வேற வழி தெரியல. அவரு இன்னொரு விஷயமும் சொன்னாரு. நாம தற்காலிகமா தான் போறோம், பெர்மனன்டாலாம் போலியே, கொஞ்ச நாள் தான். ம் ஏற்பாடு பண்ணிடுங்க. அகிலா, ஐயோ அத்தை, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல அத்தை. வாய மூட்ரி. யார் யாருக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்க. நாம இதுவரைக்கும் தங்கி இருந்த வீடு மாதிரி வசதியா இல்லைனாலும் இப்போதைக்கு இது கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாள் தானே, எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்ன? ம். ஆ சரிம்மா. சரி, போங்க. வாய்ஸ் ம். ஆதி போப்பா. பட்டம்மா, அம்மா. நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. போய் லக்கேஜ்ல எடுத்துட்டு வாங்க, போங்க. ம் சரிங்கம்மா. என்னடி வேடிக்கை? போ, வீடு சூப்பரா இருக்குல்ல அத்தை. ஓடிங்கறல. போ. வாவ், நைஸ் ரூம்ல அருண். ம் சோ பியூட்டிஃபுல். எனக்கு பிடிச்சிருக்கு அருண். உனக்கு? ம் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் ஐசு. அத்தை, இந்த ரூம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அத்தை. இல்ல, ஏதோ இந்த ரூம்னு இழுத்தியே. என்ன சொல்ல வந்த? இல்ல அத்தை, இந்த ரூம் நல்லா இருக்கான்னு கேட்க வந்தேன். ஆ. ம், ம். நல்லாதான் இருக்கு. ஆ. எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு அத்தை. சந்தோஷம். எங்க இந்த வீடு ரூம் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லங்க? அகிலா, நீ சொன்ன மாதிரி அந்த வீடு மாதிரி இல்லைன்னாலும் கொஞ்ச நாள் தானே, பழகிப்போ. ஆதி, அப்பா உட்கார் உட்கார். ஆதி, புது வீடு பிடிச்சிருக்கா? எல்லாம் வசதியா தானே இருக்கு? ஓகே தான்ப்பா.
அப்ப ஏன் ஆதி வருத்தமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் ஆதி. இப்ப பார்வதி உன் கூட இல்லைன்னு தானே நீ வருத்தப்படுற? ஆமாப்பா, பார்வதி இல்லாம தங்கத்தாலான மாளிகைக்கு போனா கூட என் மனசு சந்தோஷப்படாது. கவலைப்படாத, பார்வதிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். என் அப்பா யாருங்கிற உண்மையை சொல்ல சொல்லி அம்மா ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்கன்னு பயந்துதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். ஆனா அம்மாவோட உயிருக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நவகிரக தோஷத்துல இருந்து அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே, அதுக்காக ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, நான் சந்தோஷமா கொடுக்கறேன். அம்மாவோட உயிருக்கு கண்டம் இருக்குங்கிற உண்மை என்ன தவிர வீட்ல வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. நீ என்ன கைவிட்டாத தாயே, அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. ரொம்ப நேரமா கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்கியே, அகிலாண்டேஸ்வரிக்காகவா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அது ஒண்ணுதான். நவகிரக தோஷம் பத்தியும் அதுக்கான பரிகாரத்தை பத்தியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். பார்வதி, கிரகங்கள் சரியான இடத்துல அமராம இருந்தா நவ கிரக தோஷம் ஏற்படும். அப்படி அமராம போகிறதுக்கு காரணம் முன் பிறவில செஞ்ச கர்ம வினைதான். நவ கிரகத்துல முதன்மையான கிரகம் நவ கிரகங்களுக்கு தலைவன் சூரியன். அவரால ஏற்படுற தோஷம்தான் சூரிய தோஷம். இந்த சூரிய தோஷத்தால அம்மாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? பூர்வ புண்ணியத்தை ஆளக்கூடிய சூரியன் பாதிக்கப்படும் போது அகிலாண்டேஸ்வரி மாதிரி உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க அதிகாரம் பறி போகும். கோள்களின் அரசனான சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுனால இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரியோட சிம்மாசனத்துக்கு பாதிப்பு வரும். ரொம்ப யோசிக்காத, நான் சொல்றது இன்னைக்குள்ள நடக்கும். வேணும்னா அந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. ஹலோ மேடம், நான் யூனியன்ல இருந்து வரதராஜ் பேசுறேன் மேடம். வணக்கம் வரதராஜன், சொல்லுங்க என்ன விஷயம்? யூனியன்ல ஒரு பிரச்சனை மேடம். நீங்க உடனே கிளம்பி வந்தா நல்லா இருக்கும் மேடம். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அத போன்ல சொல்றதை விட நீங்க நேர்ல வந்தா நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப சீரியஸ் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க உடனே கிளம்பி யூனியன் ஆபீஸ் வாங்க. நீங்க வந்தாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே மேடம். என்னவா இருக்கும்? மேட்டர் சீரியஸ்ன்னு சொல்றான், நான் வந்துதான் முடிவெடுக்கணும்னு சொல்றான். என்ன வரதராஜன், என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? மேடம்,
இவர் பேர் தான் அக்கௌண்டன்ட் மணி. நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காரு மேடம். கணக்குல வராம மாசம் 5 லட்சம் ரூபா உதைக்குது மேடம். கணக்குல தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறான் மேடம். வாயை திறக்கவே மாட்டாங்கிறான் மேடம். அதான் மேடம் உங்களை வர சொன்னேன். என்னாச்சு மணி? எதுக்காக இப்படி பண்ண? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப கூட வாயை திறக்காம எப்படி நிக்கிறான் பாருங்க மேடம். உனக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு? நீ மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணியா இல்ல வேற யாராவது சொல்லி பண்ணியா? இத பார் மணி, மறைக்காம உண்மையை சொல்லு. உன் கூட இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா? உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. இல்ல என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன மேடம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என்ன பொய் கணக்கு எழுத சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் எழுதுனேன். ஏய், என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மேடத்தை பார்த்தா சொல்ற ராஸ்கல். யார பார்த்து வாய் குசாம என்ன போய் சொல்ற? அகிலாண்டேஸ்வரி மேடத்தை யாருன்னு நினைச்ச? அவங்க நமக்கு தெய்வம் மாறுறா. நீ செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறக்காக தெய்வத்து மேல அபாண்டமா போய் சொல்ற. என்னடே மேடம் என்ன சாதாரணமா நினைச்சியா? கோடியில புலங்குறவங்க. இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணமாடா? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். உண்மையை சொல்றான். 5 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு ஒரு பணமானு கேட்டீங்கல்ல? அதுதான் இவங்களோட பலமே. அதை வச்சுதான் இவங்க தான் மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லி என்ன இந்த காரியத்தை பண்ண சொன்னாங்க. அப்பப்போ என் தேவைக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பா கேக்குறேன். சார் நந்தினி மேடம் கால் பண்றாங்க. நந்தினி மேடம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அந்த மணி நான் சொன்ன மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டானா? நீங்க சொல்லி கொடுத்தத மணி அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு மேடம். ஆனா யார் அதை நம்பல மேடம். ஆபீஸ்ல இருக்க எல்லாமே அகிலாண்டேஸ்வரி அம்மா சந்தேகப்படாம அக்கௌண்டன்ட் மணிக்கு தரும் மணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இத நான் எதிர்பார்த்ததுதான். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? கோடி கணக்குல ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அகிலாண்டேஸ்வரி மேல அலிகேஷன் சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. நான் 5 லட்சம் சொன்னா எப்படி நம்புவாங்க? என்ன மேடம் பண்றது? சொல்றேன். அதுக்கு தானே நான் போன் பண்ணிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ற? சொல்லுங்க மேடம். புது மனுஷன் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் போய் நின்னு நெருப்பு இல்லாம புகையாது. மணி ஒரு சாதாரண ஆளு. அவன் எதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேல இவ்வளவு பெரிய பழிய போடுவான்? அதனால தீர விசாரிக்கணும்னு எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி மேல சந்தேகம் வரா மாதிரி அக்கௌண்டன்ட் மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. சரிங்க மேடம். நீ இப்படி பேசும்போது மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நிச்சயமா அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஏன் மேலேயே திருட்டு பழி போடுவீங்களா, ஏன் மேலேயே சந்தேகப்படுவீங்களான்னு கோவப்பட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் செயலாளரா இருக்கிற நான் தலைவராகிறதுக்கு எந்த எதிர்ப்பும் வராது. அதுக்கப்புறம் நீ, சம்பத், மணி 3 பேரும் இருக்கிற இடமே வேற. ஓகே மேடம். இப்பவே நீங்க தலைவி ஆயிட்டு தான் நினைச்சுங்க மேடம். நானும் சம்பத் சாரும் நீங்க சொல்றத பண்ணிடுறேன் மேடம். வெரி குட்.